ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த விளாக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விளாக் பண்ணியே. என்னோட யூடியூப் சேனலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே நான் பைக் கம்ப்ரஷன் வீடியோ தான் நிறையா போட்டிருக்கிறேன். சரி, இந்த சண்டேலேருந்து நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நம்ம வாரத்தில் ஒரு 2 to 3 வீடியோ போடணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக வரும், 2 to 3 வீடியோ கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணுறேன். என்னென்ன வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரைடு வீடியோவும் வரும், பைக் எப்படி மெயின்டைன் பண்ணுற வீடியோவும் கண்டிப்பாக வரும், அது இல்லாமல் கேமிங் வீடியோவும் வரும். இது 3 கண்டிப்பாக வரும். வாரத்தில் எப்போ இருந்தாலும் 2 to 3 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு SJ6 கேமரா ஒன்று வாங்கியிருந்தோம், ஆக்ஷன் கேமரா, மோட்டோவ்லாகிங்காக. இந்த கேமரா தான். இப்போ நான் அந்த கேமரா வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னால் இந்த கேமரா வச்சுட்டு என்னால் ரைட் போக முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க SJCAM மைக் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே மோசமான மைக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு ஆல்ட்ரேஷன் என்னன்றதை இன்றைக்கி வீடியோவில் இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, SJCAMோட மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது SJCAMலேருந்து வந்த மைக்கு இது, ஓகேங்களா. நான் புதுசாக வாங்கியிருந்தேன். SJCAM ஒன்று தனியாக வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ இங்கே மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம மோட்டோவ்லாகிங் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கினேன். சரி, பட்ஜெட்டில் எது இருக்குன்னு பார்த்தா SJCAM SJ6 லெஜண்ட் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தது. அதே நான் வாங்கிட்டேன். ஸோ நம்ம மோட்டோவ்லாகிங் பண்ணுறதுக்கு ஒரு மைக் ஒன்று தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் சரி பார்த்தா SJCAMலேயே ஒரு மைக் இருந்து, சரி அந்த மைக்கை வாங்கிடலான்னு சொல்லிட்டு 1600 நினைக்கிறேன், அமேசானில் தான் வாங்கினேன். ஆர்டர் போட்டு இந்த மைக்கை வாங்கினேன். மைக்கை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். வின் நாய்ஸ், ஊர்பட்ட வின் நாய்ஸ் இந்த மைக்கில் பயங்கரமாக வருது. வின் நாய்ஸு நானும் ஹெல்மெட்டில் எங்கெங்கேயோ வச்சு பார்த்துட்டேன். இந்த மைக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளார மைக் சின்னதாக இருக்குது, இதுக்கு மேலே பஞ்சு ஃபெவிக்விக்கோட இது இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஃபெவிக்விக்கில் நம்ம ஃபெவிஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கேப் எடுத்து போட்டு நிறைய பேப்பர் சுற்றி, நிறைய பஞ்சு சுற்றி, டேப்பு சுற்றி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மைக்கெலாம் இருந்தது. நான் பஞ்சு சுத்தமாக இவ்வளோ பெருசு இருந்தது, ஹெல்மெட்டுக்குள்ளார வைக்க முடியல. அதையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த இதுக்குமே இந்த மைக்கில் வின் நாய்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்டிப்பாக டெமோ போடுறேன் பாருங்கள். இந்த மைக்கோட இந்த பஞ்சு இப்போ நிறையா போட்டு இது பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட டெமோவும் போடுறேன் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு வின் நாய்ஸு. சரி, இது என்னடா பண்ணலான்னு நானும் மண்டே பிச்சுட்டு உட்காந்துருந்தேன். லாக்டவுனும் போட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. சரி, இது என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்தா நிறைய அந்த பஞ்செலாம் வச்சு இது பண்ணி பார்க்குறது, அப்புறம் ஹெல்மெட்டில் தான் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா, வின் நாய்ஸ் வர முடியாமல் போனேன். எல்லாமே பண்ணி பார்த்துட்டு, ஹெல்மெட்டுக்கு இந்த சைடில் கேப் வரும் பார்த்தீங்களா, நான் வச்சுருக்க ஒரு பேசிக் ஹெல்மெட் தான். இந்த இடத்துலாம் நிறைய பஞ்சு வச்சு பார்த்துட்டோம், ஒன்றுமே பண்ண முடியல. வின் நாய்ஸ்னால் பயங்கரமாக கேப்சர் பண்ணுது இந்த மைக்கில், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா தோணுச்சு. சரியா நம்ம கேமராவுக்கு ஒரு அடாப்டர் மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். நார்த் இந்தியன்ஸ் தான் போட்டிருந்தாங்க, நம்ம தமிழில் இது வரைக்கும் யாரும் போடல. சரி, அதான் நான் போடலான்ட்டு போட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடாப்டர் ஒன்று போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடாப்டர் போட்டோன்னே அந்த SJCAM அடாப்டர் போட்டேன். அது SJCAMலேருந்து வரதில்ல, தனியாக யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில். அந்த அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது அந்த அடாப்டர். அந்த அடாப்டர் வேறு எந்த அடாப்டரும் இல்லை, இந்த அடாப்டர் தான். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்ராவில் ஒரு ப்ரோ செஞ்சிட்ருக்கிறாரு. அவரோட பேர், அவரோட ஃபோன் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அடாப்டர் போட்டு நான் சும்மா நம்ம லேவிலார் மைக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் மைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள் நாங்கள் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இது மைனோன்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு. இந்த மைக்கு ஒரு 450 ரூபா தான். இந்த அடாப்டர் ஒரு 1250 ரூபா, ஓகேங்களா. இது ரெண்டையும் போட்டு நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இந்த மைக்கில் நான் மேலே பஞ்சு கூட போடல, ஆனால் வாய்ஸும் சூப்பராக இருக்குது. வின் நாய்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% கம்மியாயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பஞ்சும் போடல. இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே நான் பஞ்சும் போடல, ஒன்றும் போடல. அப்படியே இருக்கிற வகையில் மைக் வச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் SJCAM மைக்கோட இந்த மைக்கில் வின் நாய்ஸ் 75% கம்மியாகிடுச்சு இந்த அடாப்டர் யூஸ் பண்ணால. இந்த அடாப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க SJCAMக்கு. சரி, நான் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு தான் சரி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டு தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். இப்போ இது SJCAM மைக்கு. இப்போ நான் இங்கே லேவிலார் மைக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மையோனோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. 2 மைக்கோட டிஃப்ரென்ஸ் போடுறேன். இதில் முன்னாடி பஞ்சு இருக்குது இந்த இடத்துல, இதில் பஞ்சு இல்லை. இது அந்த நம்ம மைக் வாங்கும்போது மேலே டெட் கேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பஞ்சு தான் இருக்குது. ரெண்டோட டெமோவும் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் SJCAM வச்சுருப்பீங்க, நிறையா பேசிக் மோட்டோ விளாகர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, புதுசாக நிறையா பேர் வந்துட்டாங்க. பண்ணுங்கள், தப்பு இல்லை. அவங்களுக்கு என்ட்ரி லெவல் ஒரு ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா SJ6 கேம் தான். அது என்ட்ரி லெவல் கேமராவே நல்லா இருக்குது. இப்போ கேமராவில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் கேமரா காமிக்க முடியல, கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேமரா அருமையான கேமரா. அது ஆக்ஷன் கேமரா. மைக்கு தான் இருக்கிறதுலே மோசம், வேஸ்ட்டு. தயவு செஞ்சு
இந்த மைக்கை வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மணி வேஸ்ட். இது வந்து 1600 என்னமோ 1500 1600 வருது அமேசானில். இது தயவு செஞ்சு வாங்காதீங்க, வேஸ்ட் இது. அதை விட்டுட்டு இந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடாப்டர் வாங்கிக்கிங்க. இது வந்து எங்கேயுமே ஆன்லைனில் விற்கிறது கிடையாது. அவங்க நீங்கள் டேரெக்டாக இப்போ நான் ஒரு நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுவார். நம்பி அவரை நீங்கள் இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நானும் பண்ணினேன். எங்கடா அமௌண்ட்டு போட்டால் சில பேர் நிறையா ஸ்கேம் நடந்துட்டுருக்கு ஆன்லைனில், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக தான் போட்ட அமௌண்ட்டு. இது வந்து 1250 ரூபா. அவர் போட்டவுடனே எனக்கு அடுத்த நாள் காலையிலே இந்தியா போஸ்ட்டில் வந்து எனக்கு கொரியர் வச்சது இந்த ஸ்லிப்பு போட்டு எனக்கு அமுச்சு விட்டார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்குக்குள்ளார என் கைக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த அடாப்டரு. சரி, நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த SJCAM மைக்கும் இந்த அடாப்டர் போட்டு நம்ம நார்மல் மைக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, போட்டு நான் உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்கிறேன். வாங்க மோட்டோவ்ளாகிங் செட்டப்புக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SJCAM மைக்கை போட்டிருக்கிறேன், வைசரையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாம் SJCAMோட மைக்கோட சென்சிட்டிவ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு SJCAM மைக் போட்டிருக்கேன், ஒரு 70 to 80 செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெச் வரட்டும். 50 ஸ்பீட் பிரேக்கர், 34. ஓகே, இதில் பார்த்துடலாம் பாருங்க. 50 டச் பண்ணியாச்சு, 60, அரௌண்ட் 70 டச் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அடாப்டர், அந்த அடாப்டர் போட்டு மைனோ மைக்கு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாமளும் ஒரு இதில் வந்து ஒரு 70 to 80 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 60 போயிட்டுருக்கிறேன், ஒரு 70 செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ 70 செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாயிருக்கும், ஆக்சுவலாக அது நல்லாயிருக்கு, நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 63, 50 டச் பண்ணியாச்சு, 60, 70 டச் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி 70 டச் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னொரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் இருக்குங்க, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் கிடையாது, நேர் ரோடு. ஸோ 50, 60 டச் பண்ணியாச்சு, 75, 80 டச் பண்ணியாச்சு, 85. ஓகேங்களா, இதுதான் வந்து மைக் டிஃப்ரென்ஸ். SJCAM மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, நான் லேவிலார் மைக் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லேவிலார் மைக்கில் வந்து நான் இன்னும் பஞ்சே போடல, வெறும் இந்த முன்னாடி இருக்குது பஞ்சு வச்சு, அதாவது கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, டெட் கேட் மாதிரி, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பஞ்சு வச்சு போட்டு பார்க்கலாம், அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து பஞ்சு வச்சு ஃபுல்லாக அடைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நம்மளோட இந்த மைக் அடாப்டர் மைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்கை சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, ஒரு 70 to 80 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. லெட்ஸ் இப்போ 60 டச் பண்ணியாச்சு, அரௌண்ட் 70 டச் பண்ணியாச்சு, 80 டச் பண்ணியாச்சு, 81, 83 டச் பண்ணியாச்சு. அப்படியே இந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவோம். 84. ஸோ இதில் ஓரளவுக்கு ஆடியோ கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நிறையா டேர்னிங் வரனால ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த அடாப்டர் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா SJCAMோட மைக் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, செட் ஆகலை. மின்னாய்ஸ் ஃபுல்லாக மின்னாய்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெமோவில். ஸோ இந்த அடாப்டர் வந்து அதோட இது ஒரு 90% ஓகே இருக்கும், ஒரு 10% தான். அது வந்து நீங்கள் மைக்கை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ண மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சு வச்சு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணால் தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். அது இல்லாமல் ஹெல்மெட்டில் வந்து அந்த கிளாஸ் வைசர் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் கொஞ்சம் காற்று வரனால மின்னாய்ஸ் அதிகமாக கேட்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, சரி பண்ணிட்டு இப்போ அடுத்து ரைடு கிளம்புறதான். இந்த அடாப்டருக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஆடியோ செட் ஆகலை எனக்கு, இந்த SJCAMல ஆடியோ செட் ஆகலை. சரி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இதே தான் வேலை. என்னடா வாங்கி வச்சு ஒரு 10,000 போட்டு கேமரா வாங்கி வச்சு நம்மளால் ரைடு கிளம்ப முடியல அப்படின்ட்டு.
ஸோ இந்த அடாப்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், இந்த அடாப்டர் எங்கேயும் ஆன்லைனில் கிடைக்காது. உங்களுக்கு அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேல் பண்ணுறவோட பேர், அவரோட வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி பேசுங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே ரிப்ளை பண்ணுவார். தைரியமாக ஒரு நம்பி நீங்கள் அமௌண்ட் போடலாம். நானும் ஃபஸ்ட்டு பயந்தேன், ஆனால் எனக்கு ப்ராடக்ட் கையில் கிடச்சோன்னே தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ப்ராடக்ட் செக் பண்ணதுன்னு தான் எனக்கு முழு சந்தோஷமே கிடச்சிது. சரி, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கேமராவோட மைக் செட்டப் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே guys, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you soon.